வணக்கம். மார்க்கெட் -138 பாயிண்ட்ஸ், ரைட்? நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துருச்சு. 34 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது, இன்னும் ப்ரீமியமில் தான் இருக்குது. 34 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -4. என்னடா நேற்று தான் வந்து பெருசாக மேலே டார்கெட் கொடுத்தா இன்றைக்கி வந்து கீழே வந்துடுச்சு, பயம், ரைட்? தோ சார்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக காட்டிகிட்டு இருக்கு. நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆச்சு. அண்ட் இன்றைக்கி நான் வால்யூம்லாம் வந்து நான் ஜாஸ்தி அனலைஸ் பண்ணேன். இந்த ப்ரோக்ராம் அரவுண்ட் 6:55 நம்ம வந்து பண்ணுறோம். 7 o'clockனு வச்சிங்களேன் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. ரிலையன்ஸ் இன்றைக்கி வந்து -14 பாயிண்ட்ஸு, அதாவது நிஃப்டியில் இந்த 138 பாயிண்ட்ஸில் வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸ்பாட் வந்து வெறும் 81 பாயிண்ட்ஸ் தான் மைனஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்து -648 அண்ட் ஃபியூச்சர்ஸில் வந்து 813, -4 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ நெகட்டிவிட்டி எங்கே வந்திருக்கு? பேங்க் சைடில் வந்திருக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க்கு, இவங்களாம் வந்து நெகட்டிவ் சைடில், ஆல்மோஸ்ட் எல்லா ஹெவி வெயிட்ஸும் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. சில ஸ்டாக்ஸ் வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஆகட்டும், பாரதி ஏர்டெல் ஆகட்டும், டாடா ஸ்டீல், மாருதி, இவங்களாம் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்தாங்க. பட் மார்க்கெட் டவுன் சைடில் வந்து காட்டியிருக்கு. எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி வந்து பயங்கர வீக்னஸ் காட்டிகிட்டு இருக்கு, ரைட்? நான் நேற்று வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். நேற்று சைடில் வந்து 2-3 டார்கெட்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். டே சார்ட்டில் வந்து இதுதான் டார்கெட், டைம் ஃப்ரேமும் நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் வீக்லி சார்ட்டில் இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் மந்த்லி சார்ட்டில் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. செபி கட்டாயங்கள் சில சார்ட்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ண முடியல. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக டே சார்ட் எடுங்க. ஒரு 25-30 நாள் டேட்டாஸ் வர மாதிரி சார்ட்டை போட்டுட்டு நான் ஒரு லைன் போடுங்க. லைன் போட்டுட்டு அதில் வந்து கரெக்டாக நான் சொன்ன நம்பர்ஸை வந்து அந்த ஜோனில் வந்து நீங்கள் போடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் போடுங்க, மந்த்லி சார்ட்டில் போடுங்க. யூ வில் கெட் அ ஐடியா, ரைட், வாட் வி மீன்றது. அண்ட் ஜோஹோ அட்டன் பண்ணவங்க, எங்களோட ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த பேட்டர்ன். கரண்ட்டாக வீக்லி சார்ட் ஆகட்டும், மந்த்லி சார்ட் ஆகட்டும் ஆஃப் நிஃப்டி இந்த பேட்டர்ன் வந்து அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சு. வேவ் 3 முடிச்சு, வேவ் 4 கீழே முடிச்சு, வேவ் 5க்கு வந்து மேலே போயிட்டுருக்கு. அண்ட் வேவ் 5 எப்பயுமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், முடித்தோடனே பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து கீழே விழுவும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங்ன்றது. இன்றைக்கி செக்டார் வைஸ்ன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. அண்ட் மேஜராக உழுந்தது வந்து ரியாலிட்டி அண்ட் பேங்கிங் செக்டர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உழுந்துருந்துச்சு. ஸோ நத்திங், அதாவது பச்சை பசேர்ன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எக்ஸப்ட் ஃபார் ஒரு 8-10 ஸ்டாக்கை தவிர மீது எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. இட் இஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங்ன்றதை நம்ம எடுத்துக்கலாமா, ரைட்? அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க. எல்லாருக்கும் வந்து பயம், கவர்மெண்ட் வந்து ட்ரில், ரைட், செக்யூரிட்டி ட்ரில் நீங்கள் வந்து போட்டுங்க. பாம்பு விழுந்துச்சு, ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி காப்பாற்றிப்பீங்க, அதை நீங்கள் பாருங்கன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் மோர் ஆஃப் எ ஃபார்மாலிட்டிஸ். நீங்கள் வந்து பிளெயின்லலாம் போயிருந்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க பிளெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி. பிளெயின் எதிர்பார்க்காத விதத்தில் இப்படி ஆச்சுன்னா இது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இது பண்ணுங்க. எத்தனை பேர் அது பண்ண முடியுன்றது யோசனை பண்ணி பாருங்கள், ரைட்? ஸோ வில் நாட் கோ இன் டு தோஸ் டீட்டெயில்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் எ போஸ்டரிங்னு வாங்க. அந்த போஸ்டரிங் ஒர்க்கு தான் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. எனிவே இட் இஸ் குட் தட் ஜென்ரல் பப்ளிக் இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்டில் ஷோயிங் ஸ்ட்ரென்த். ஆனால் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில், ஜூலை எண்ட் டு ஆகஸ்ட் அந்த டைமில் வந்து பெரிய டீப் ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அர்த்தம் இப்போ வராதுன்றதுக்கு நான் சொல்ல, பட் இப்போ ஸ்ட்ரென்த்து காட்டிகிட்ருக்கு. ஸோ ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து மிக 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 அவசியம். டேபிளில் ப்ராஃபிட் இருக்குனால் அந்த ப்ராஃபிட்டை எடுக்கிறது வந்து மிக அவசியம். மார்க்கெட்டில் பயம், அந்த பயம்ன்றது எப்படி பார்க்கணுன்னு சொன்னால் இந்தியா விக்ஸை நீங்கள் பார்க்கலாம். நேற்றே மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்தோம், ரைட்? முந்தா நேற்றும் ஒரு பாசிட்டிவ் வந்துச்சு, நேற்றும் வந்து முந்தா நேற்று தான் ஃப்ரைடே, அண்ட் நேற்றும் வந்து பாசிட்டிவ் வந்துச்சு. 18.5க்கு மேலே தான் வந்து இந்தியா விக்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி க்ளோஸ் டு அபவுட் 3.59% அப்பாயி 19ல் இருக்குது இந்தியா விக்ஸு.
ஆக்சுவலாக 1915 மேலே போனாவே ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து வரப்பிரசாதம். நாளைக்கு நாளான்னைக்கு ஜஸ்ட் இன்கேஸ் மார்க்கெட் சைட்வேஸில் போகுதுனால் இன்னைக்கு நேற்றெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் விற்றவங்களுக்கு வந்து வரப்பிரசாதம். ஸோ மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு, அதாவது இந்தியா விக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எனிவே we will wait for the market to sustain. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கோல்டு வந்து தார்மாராக வந்துட்டு இருக்கு. மீண்டும் $3,400 வந்து டச் ஆகிருக்கு. அண்ட் ருப்பி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மீண்டும் 10,000 ரூபாவை வந்து கிராஸ் பண்ணி நிற்கிது. நினச்சி பாருங்களேன், நம்ம வந்து அக்ஷய திருதி முடிஞ்சு அடுத்த 2 நாளில் ஆல்மோஸ்ட் 9,600 ருபீஸ்க்கு வந்துருச்சு. 10,100லேருந்து 9,600க்கு வந்துருச்சு. அந்த சமயத்தில் வந்து ருப்பியும் எலிவேட்டடாக இருந்துச்சு, வீக்காக இருந்துச்சு. அண்ட் கோல்டு ப்ரைஸும் வந்து எலிவேட்டடாக இருந்துச்சு. இப்போ கோல்டு ப்ரைஸும் கீழே விழுந்துச்சு, ருப்பியும் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. 86, 87லேருந்து இட் கேம் டு அரவுண்ட் 84, 50, 85 அந்த ஜோனுக்கு வந்துச்சு. இப்போ கோல்டு மட்டும் ஏறி இருக்கு, ருப்பி அதே லெவலில் நிற்கிது. அண்ட் ருப்பியை பொறுத்த வரைக்கும் 84.25 நேற்று லெவலில் தான் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் 10,000 rupees 50, 10,050 ரூபாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் ரேட். சில்வரை பொறுத்த வரைக்கும் 98,700 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பர் கேஜி ஆஃப் சில்வர் 999 குவாலிட்டி. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் வந்து ஒரே ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிரெண்ட் க்ரூட் 2-3 நாளாக வந்து கீழே வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஆல் ஆஃப் ஏ சடன் ஆல்மோஸ்ட் 3.4% வந்து அப் ஆகிருக்கு. மிடில் ஈஸ்ட் பிரச்சனையா, இல்லை டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகிட்டுருக்கா, அதனாலையா ஏதோ ஒன்று, ரைட்? பட் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 3.4%, 3.3% வந்து பிரெண்ட் க்ரூடும், ஸ்வீட் க்ரூடு வந்து ஆல்மோஸ்ட் 3.75% வந்து ஷூட் அப் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆக போகுதுன்றது. ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் அரவுண்ட் 7 o'clock நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். யூஎஸ் மார்க்கெட் நேற்று வந்து ரொம்ப ஃப்ளாட்டிஷாக க்ளோஸ் ஆச்சு, ரைட்? ஃப்ளாட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஃப்ளாட் 1%, -1% அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 3,300 பாயிண்ட்ஸ் வந்து டவ் ஜோன்ஸும், உங்களுக்கு வந்து டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5% கீழேயும் வந்து வந்துகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் எ ப்ராஃபிட் டேக்கிங் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம்? 24,200 to 300 அந்த ஜோனில் வந்து நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட். அது கீழே போச்சுன்னு சொன்னால் புக் யுவர் ப்ராஃபிட் அண்ட் தென் வி வில் ரீஎன்டர். செக்டர் வைஸோ இல்லை மற்ற ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. வி வில் வெயிட் ஃபார் ஒன் மோர் டே டு மேக் எ டிசிஷன்ஸ். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.